கைஸ், நீங்கள் ஒரு யூஸ்ட் ஐஃபோன் வாங்கும்போது செல்லர் அதோட பேட்டரி ஹெல்த்தை ஃபேக்காக பூஸ்ட் பண்ணி செல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது தெரியாமல் பேட்டரி ஹெல்த் தான் நல்லா இருக்கேன்னு சொல்லி நம்மளும் எக்ஸசிவாக ப்ரைஸ் கொடுத்து அந்த ஐஃபோனை பை பண்ணிடுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. இப்போல்லாம் லோக்கல் ஷாப்ஸ்லேயே லோ ப்ரைஸ்க்கு இந்த மாதிரி ஐஃபோன் பேட்டரியை பூஸ்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரிலேட்டடாக நேற்று ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்துச்சு. அந்த வீடியோவில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம ஒரு யூஸ்ட் ஐஃபோன் வாங்கினோன்னா அதோட பேட்டரி ஹெல்த்தை எப்படி நம்புறது, அது உண்மையாகவே நார்மலான ஹெல்த்தில் தான் இருக்கா, இல்லை இந்த மாதிரி பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கு ஏதாவது சஜஷன் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதை இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன். ட்ரிக் நம்பர் 1, நீங்கள் வாங்க போகிற ஐஃபோனோட கேமரா ஆப் வச்சு அந்த ஐஃபோனோட பேட்டரி பூஸ்ட் ஆயிருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். இதுக்கு அந்த மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் கேமராங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் யூஸ் வால்யூம் அப் ஃபார் பர்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு கேமரா ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஒரு 10 செகண்ட்ஸ் வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பர்ஸ்டட் ஃபோட்டோஸ் கேப்சர் ஆனதுக்கப்புறம் உங்கள் பேட்டரி பர்சன்டேஜை பாருங்கள். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது பேட்டரி ரொம்ப டவுனாக இருந்துச்சுன்னா பேட்டரி பூஸ்டட்னு புரிஞ்சுக்கோங்க. ட்ரிக் நம்பர் 2, பேட்டரியோட அனலிட்டிக் டேட்டாவை வச்சு பேட்டரி பூஸ்ட் ஆயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. இதுக்கு அந்த ஐஃபோனோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பேட்டரி ஹெல்த் செக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை ஷார்ட்கட்ஸ் ஆப்பில் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் அனலிட்டிக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் அனலிட்டிக் டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் டேட் வைஸ் பார்த்து ரீசெண்ட் அனலிட்டிக் டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா பேட்டரி ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அந்த மொபைலோட பேட்டரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பாட்டமில் பேட்டரியோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு ஒரு நம்பர் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஃபோனில் யூஸ்வலாக செக் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போய் பேட்டரி ஹெல்த்தோட பர்சன்டேஜ் செக் பண்ணுங்கள். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த நம்பரும் அந்த நம்பரும் வேரி ஆச்சுன்னா அந்த ஐஃபோனோட பேட்டரி பூஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 ட்ரிக்ஸை வச்சு நீங்கள் வாங்க போகிற ஐஃபோனில் பேட்டரியில் ஏதாவது ஸ்கேம் பண்ணியிருக்காங்களா இல்லை ஒரிஜினல் தானாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் அந்த செல்லர் அந்த ஐஃபோனை உங்கள் கையில் நம்பிக்கையாக கொடுப்பாருன்னா உங்கள் சிஸ்டமில் 3U டூல்ஸ் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஐஃபோனை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேட்டரி பூஸ்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிற இன்ஃபர்மேஷனை ஈஸியாக எடுத்துடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.